நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கடைசி பதிவில் ஸ்ரீலங்காவை பற்றிய சுவாரஸ்யமான பல பதிவுகளை பார்த்தோம். அந்த பதிவுகளுடைய தொடரில் இன்று நாங்கள் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா பற்றிய இன்னும் அதிகமான சுவாரஸ்யமான விடயங்களை பார்ப்போம். ஸ்ரீலங்காவுடைய தலைநகரம் ஸ்ரீ ஜயவர்தனபுர கோட்டை. இந்த இடத்தில் தான் இலங்கையுடைய பாராளுமன்றமும் அமைந்திருக்கிறது. இந்த பாராளுமன்றத்தை சுற்றி ஓடக்கூடிய ஆறுக்கு தியவண்ண ஓயா என்று சொல்லப்படும். தற்போது இருக்கக்கூடிய பாராளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் ஜிப்ரி பாவா என்பவர். ஸ்ரீலங்காவுடைய பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட முதல் பெண் புளோரன்ஸ் சேனாநாயக்கா அவர்கள். ஸ்ரீலங்காவுடைய பாராளுமன்றத்துடைய ஆசனங்களுடைய எண்ணிக்கை 225. இதிலே முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு முக்கியமான வதிவிடங்கள், உத்தியோகபூர்வமான வதிவிடங்கள் கொடுக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் ஜனாதிபதியுடைய வாசஸ்தலத்துடைய பேர் ஜனாதிபதி மாளிகை, பிரதமருடைய வாசஸ்தலத்துடைய பேர் அலரி மாளிகை, சபாநாயகருடைய வாசஸ்தலத்துடைய பேர் மும்தாஜ் மஹால், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கக்கூடிய இடத்திற்கு சிராவஸ்தி என்று சொல்லப்படும். இதே போல கல்வி அமைச்சர் தங்கக்கூடிய வாசஸ்தலத்துடைய பேர் இசுருபாய, சுகாதார அமைச்சர் தங்கக்கூடிய வாசஸ்தலத்துடைய பேர் சௌசிரிபாய, இதே போல காணி அமைச்சர் தங்கக்கூடிய வாசஸ்தலத்துடைய பேர் சம்பத் பாய, இதே போல திட்ட அமுலாக்கல் போக்குவரத்து அமைச்சர் தங்கக்கூடிய வாசஸ்தலத்துடைய பேர் செட்சிரிபாய. இதே போல ஸ்ரீலங்காவுடைய தாள் காசுகள், உலோக காசுகள், அதாவது சில்லறை காசுகளை வெளியிடக்கூடிய அமைப்பு இலங்கை வங்கி. அன்றாதபுரத்தை தலைமை பீடமாக கொண்டு ஆட்சி செய்த மன்னன் பண்டுகாபயன். இதே போல யாழ்ப்பாணத்தை கடைசியாக ஆட்சி செய்த மன்னன் சங்கிலியன். கண்டியை கடைசியாக ஆட்சி செய்த மன்னன் சி விக்ரம ராஜசிங்கன். இதே போல புகழ் பூத்த குகை ஓவியம் சீகிரியா. இந்த சீகிரியாவுடைய குகை ஓவியங்களை நிர்மாணித்தது காசியப்பன் என்ற மன்னர். மூவின மக்களும் வழிபடக்கூடிய ஒரே மலை ஸ்ரீலங்காவிலே இருக்கக்கூடிய சிவனொளி பாதமலை. இதே போல 7 வெந்நீர் ஊற்றுகள், கிணறுகள் இருக்கக்கூடிய இடம் கன்னியா. திருகோணமலை பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய கன்னியா என்ற ஊர். இதே போல ஸ்ரீலங்காவில் சமய மேம்பாட்டிற்காகவும் மறுமலர்ச்சிக்காக வேண்டியும் பாடுபட்டவர்கள் யார் என்று பார்த்தால் பௌத்த மதத்திற்காக வேண்டி அநாகரிக தர்மபால என்பவரும், இஸ்லாமிய மதத்திற்காக வேண்டி MC சித்திலப்பை என்பவரும், இந்து மதத்திற்காக வேண்டி ஆறுமுக நாவலரும் பாடுபட்டார்கள். ஸ்ரீலங்காவில் ஒரே ஒரு குடா நாடு என்று வர்ணிக்கப்படக்கூடியது யாழ்ப்பாணத்திற்கு தான். ஸ்ரீலங்காவிற்கு வடக்கே இருக்கக்கூடிய தீவு கூட்டத்திற்கு அந்தமான் தீவுகள் என்று சொல்லப்படும். ஸ்ரீலங்காவில் நீர் மின்சக்தியை உருவாக்கியவர் விமல சுரேந்திர அவர்கள். பிரித்தானிய காலனித்துவ நாடுகள்ல முதலாவதாக சர்வசன வாக்குரிமை பெற்ற நாடு ஸ்ரீலங்கா தான். இலங்கை வரலாற்றில் முதன் மன்னனாகவும் அதிக காலம் ஆட்சி செய்த மன்னனாகவும் கருதப்படுபவர் பண்டுகாபயன் என்ற மன்னன். ஸ்ரீலங்காவை தரிசித்த வெளிநாட்டவர்கள் முதல்ல யார் என்று பார்த்தால் ஐரோப்பாவை சேர்ந்த மார்க்கோ போலோ, இதே போல மொரோக்கோவை சேர்ந்த இப்னு பத்தூதா, சைனாவை சேர்ந்த பாகியன். இவர்கள் தான் ஸ்ரீலங்காவை ஆரம்பமாக தரிசித்தவர்கள். ஸ்ரீலங்காவை கடைசியாக ஆட்சி செய்த சிங்கள மன்னன் யார் என்று பார்த்தால் ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்க. ஸ்ரீலங்காவுடைய பழைய நாகரிகமாக கருதப்படுவது பலாங்கொடை நாகரிகம். இதே போல ஸ்ரீலங்காவில் அதிகமாக வேடுவர்கள் செறிந்து வாழக்கூடிய இடம் மகியங்கனை. இதே போல ஸ்ரீலங்காவிற்கே உரித்தான விலங்குகள் சிறுத்தை, சருகுமான், மர அணில். பௌத்தர்களுடைய புனித மரமாக கருதப்படுவது போதி மரம். இதே போல ஸ்ரீலங்காவுடைய காந்தி என்று சொல்லப்படக்கூடியது ஆரிய ரத்னா அவர்களை. இலங்கையின் கோன் என்று சொல்லப்படக்கூடியவர் திரு சிவஞானம் அவர்களை. இதே போல ஸ்ரீலங்காவில் உருவான கடைசி நிர்வாக மாவட்டம் கிளிநொச்சி. ஸ்ரீலங்காவை முதலாவதாக போர்த்துகேயர்கள் கைப்பற்றியது 1505 வருடம். இதற்கு பிறகு ஒல்லாந்தர்கள் ஸ்ரீலங்காவை கைப்பற்றியது 1658 வருடம், அதாவது கிபி 1658 வருடம். அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் ஸ்ரீலங்காவை கைப்பற்றியது கிபி 1815 வருடம். இதற்கு பிறகு கிபி 1948 வருடம் 2ஆம் மாதம் 4ஆம் திகதி ஸ்ரீலங்கா ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து சுதந்திரம் பெற்றது. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மொத்த மாகாணங்கள் 9, மொத்த மாவட்டங்கள் 25. மாகாண சபைகள் 9 இருக்கின்றன, தேர்தல் மாவட்டங்கள் 22 இருக்கின்றன, கல்வி மாவட்டங்கள் 31 இருக்கின்றன. ஸ்ரீலங்காவுடைய முதலாவது பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார
பண்டாரநாயக்க அவர்கள். இவர்கள் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களுடைய தாயார் ஆவார். ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நடந்த முதலாவது பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே உரையை ஆற்றி ஆரம்பித்து வைத்தது பிரித்தானிய ராணியாக இருந்த இரண்டாவது குயின் எலிசபெத் அவர்கள். ஸ்ரீலங்காவுடைய முதலாவது பெண் மாகாண முதலமைச்சரும் முதலாவது பெண் ஜனாதிபதியாக இருந்தது திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள். எலெக்ஷன் மூலமாக தெரிவான முதலாவது இலங்கையுடைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள். ஸ்ரீலங்காவில் முதலாவதாக தமிழ் மொழியில் வெளியாகிய பத்திரிகை உதய தாரகை என்ற பத்திரிகை. இது 1841 வருடம் வெளியானது. இதே போல லக்மினி பகன என்ற பத்திரிகை தான் சிங்கள மொழியில் முதலாவதாக வெளியான பத்திரிகை. ஆங்கில மொழியிலே வெளியான முதல் பத்திரிகை த கொலம்போ ஜேர்னல். ஸ்ரீலங்காவுடைய முதலாவது தமிழ் துறை பேராசிரியர் சுவாமி விபுலானந்தர் அவர்கள். ஸ்ரீலங்காவுடைய முதலாவது அரசியல் கட்சி தேசிய காங்கிரஸ். இதே போல ஸ்ரீலங்காவுடைய முதலாவது அரசியாக இருந்தது அனுலா அவர்கள். ஸ்ரீலங்காவில் முதலாவதாக தொழில் சங்கத்தை உருவாக்கியது ஏ.இ. குணசிங்க. ஸ்ரீலங்காவில் பெரும் குளங்களை நிர்மாணித்தது வசபன் என்ற மன்னன். ஸ்ரீலங்காவிலே முதலாவதாக கட்டப்பட்ட தூபி தூபாராம. தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் பொறிக்கப்பட்ட முதலாவது ஸ்டாம்ப் முத்திரை டி.எஸ். சேனாநாயக்க என்ற முத்திரை. இது 1947 வருடம் பொறிக்கப்பட்டது. இலங்கை வானொலி ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1949. இலங்கையில் ஒவ்வொரு மாதமும் போய தினத்திற்காக வேண்டி அரசு விடுமுறை வழங்கப்படுகிறது. இந்த விடயத்தை முதலாவதாக எப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் என்றால் 1966 வருடம் போய தினத்தில் அரச விடுமுறை என்ற முறை கொண்டு வரப்பட்டது 1966 வருடம். ஸ்ரீலங்காவில் தேசிய சேமிப்பு வங்கி ஆரம்பிக்கப்பட்டது 1972 வருடம். இதே போல காப்புறுதி கூட்டு தாபனம் 1961 7ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டது 1932 வருடம். இதே போல இலங்கை கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது 1912 வருடம் மாத்தறையில். இதே போல வரி திணைக்களம் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது 1932 வருடம். இதே போல ஏலங்கா என்ற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது 1979 வருடம். இதே போல ரூபவாகினி கூட்டு தாபனம் ஆரம்பிக்கப்பட்டது 1982 2ஆம் மாதம் 14ஆம் தேதி. இலங்கை போக்குவரத்து சபை ஆரம்பிக்கப்பட்டது 1958 வருடம். இதே போல ஸ்ரீலங்கா ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்புரிமை பெற்ற வருடம் 1955. இதே போல ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு அமைப்பில் உறுப்புரிமை பெற்றது 1962 வருடம். ஸ்ரீலங்காவில் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட வருடம் 1979 வருடம். இலங்கையில் கோப்பி பயிர்ச்செய்கை ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1822. இதே போல 1867 வருடம் ஸ்ரீலங்காவில் தேயிலை செய்கை ஆரம்பிக்கப்பட்டது. இதை ஆரம்பித்தவர் ஜேம்ஸ் டெய்லர் என்பவர். இதே போல ஸ்ரீலங்காவில் ரப்பர் செய்கை ஆரம்பிக்கப்பட்டது 1876 வருடம். 1832 வருடம் பிரித்தானியர்கள் ஸ்ரீலங்காவிலே அஞ்சல் சேவையை அறிமுகப்படுத்தினார்கள். ஸ்ரீலங்காவில் முதலாவதாக போலீஸ் திணைக்களம் அமைக்கப்பட்டது 1866 வருடம். 1921 வருடம் ஸ்ரீலங்காவில் உப தபால் அலுவலகம் ஆரம்பிக்கப்பட்டது. இதே போல ஸ்ரீலங்கா IMFல அதாவது சர்வதேச நாணய நிதியத்திலே உறுப்புரிமை பெற்றது 1950 ஆகஸ்ட் மாதம். இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான பல விடயங்கள் இருக்கின்றன. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பதிவுகளில் தெளிவாக பார்ப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.